இப்போ நாம் முதல்ல 11ஆம் திருமுறையில் இருக்கிற அந்த வரகுணனை பற்றிய சில செய்திகளை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இங்கே பரஞ்சோதியாருடைய திருவிடையாளர் புராணத்துக்கு வரலாம் என்று எண்ணுகிறேன். அதில் உங்களுக்கு 11ஆம் திருமுறை இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். பட்டினத்தடிகள் பாடிய திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை என்று ஒன்று இருக்குது. பட்டினத்தடிகளுடைய பாடலங்கள் நிறைய திரு கழுமல மும்மணிக்கோவை, கோயில் நான்மணி மாலை, திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை எல்லாம் வருது. இப்போ நமக்கு வரகுணனை பற்றி வர்றதுனால பட்டினத்தார் என்ன சொல்கிறார் 11ஆம் திருமுறையிலே என்பதை நாம் முதல்ல எடுக்கலாம். திருவிடை மருதூர் தைப்பூச நாளில் தீர்த்தம் மூழ்கி ஆடுகின்ற ஒரு தலம், அது சிறப்புடைய தலம். அது திருவிடை மருதூர். பூச நன்னாளை பற்றி அப்பர் பெருமானும் பாடுகிறார், ஞானசம்பந்தனும் பாடுறார். 11ஆம் திருமுறையிலும் பட்டினத்தார் அந்த மாசரு சிறப்பில் வானவராடும் பூசத்தீர்த்தம் புறக்கும் பொன்னி என்று பூசத்தீர்த்தம் வானவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் அங்கே நீராடுகிறார்கள், தீர்த்தமாடுகிறார்கள். அப்படிப்பட்ட தைப்பூச நாள் என்று தலத்து திருவிடை மருதூருக்கு ஒரு தனிச்சிறப்பு சொல்கிறோம். தேவாரங்களையும் அது வருகின்றது. பொதுவாக ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண்ணாக்கின்ற அந்த அங்கம் பூம்பாவை பதிகத்தில் மயிலாப்பூரில் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பொதுவாக தைப்பூசம் என்று சொல்றார். எனவே தைப்பூசம் என்பது நம்முடைய பெருமானுக்கு உரிய சிறப்பு திருவிழாக்களில் ஒன்று என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் அந்த வகையில் திருவிடை மருதூருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதை சொல்லிவிட்டு இங்கே திருவிடை மருதூர் மும்மணிக்கோவையில் வரகுணனை சொல்லுகிறார். வரகுணனை சொல்ற பொழுது அவனுடைய அன்பெல்லாம் எப்படி என்றதுக்கு ஒரு பட்டியல் போடுறார், வரிசையா அதை சொல்லுகிறார். அந்த பகுதி மட்டும் இப்போ கொஞ்சம் படிக்கலாம். படிச்சுட்டு அப்புறம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலத்துக்கு செல்லலாம். அவன் எவ்வளவு பெரிய அன்புடையவன் என்பதற்கு முதல்ல திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை அதில் 34வது அடி அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவிப்பித்தும் ஓடும் பல்நெறி ஓலை கேட்டு அதனை பாடினை என்று படாம்பல அடித்தும் குவளைப்புரலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தினை என்றும் காசும் பொன்னும் கலந்து தூவியும் வழிபடும் ஒருவன் மஞ்சளத்தி ஏற்றிய செழுவிதை எல்லை தின்னக் கண்டு பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கு என்னை இடித்துக் கொண்டு அவன் எச்சிலை நுகர்ந்தும் மருதவட்டத்து ஒருதனை கிடந்த தலையைக் கண்டு தலையுற வணங்கி உம்மை போல எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்தடுத்து இறந்தும் கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்ததென்று நாய்க்கட்டம் எடுத்தும் காம்பு அவிழ்ந்திருந்த கனி உருக்கண்டு வேம்புகட்கெல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு என்று புரிகுடல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர் என்று 34வது வரையிலிருந்து 54 ஏறக்குறை 20 அடிகள் வரகுண தேவருடைய அன்பை சொல்கிறார் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டை முடிக்கிறார். ஈசன் எம்பெருமான் இடைமறில் பூசம் நாம் புகுந்து புனலாடலாம் என்று முடிக்கிறார். அதுல முதல்ல வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவிழ்த்துனார். களவு செய்த ஒரு திருடன், அரண்மனையிலே களவு செய்த திருடனை பிடிச்சிடுறாங்க காவலர்கள். விலங்கு பூட்டி கொண்டு வருகின்ற பொழுது பார்த்தால் அவன் என்ன பண்ணா, அரசன் ரொம்ப பக்தியுடையவன் அல்லவா, ஆனால் அவன் என்ன பண்ணான், வழியில வரப்பொழுது சுடுகாட்டுல வீழ்ந்தான். வீழ்ந்து புரண்டு உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டான்.
வரவணனுடைய பக்தியை பார்த்து தெரிஞ்சு தப்பிக்கணும் இல்லையா அந்த கள்ளன். ஆனால் அழைத்து கொண்டு வரும்பொழுது வழியில சுடுகாட்டில் வீழ்ந்து சாம்பலை எல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அரகர அரகரன்னு சொல்லிட்டே வரானா. பூசிக்கொண்டவனாய் சிரித்தான், வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் பாட்டு 2 வரி சொன்னார். அந்த கள்ளன் தெரிந்தவன், அரசனுடைய பக்தியை தெரிந்ததுனால உடம்பிலெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு அரகர, எப்படி மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றில் முத்தநாதன் எப்படி பொய்யாக வேடமணிந்து கொண்டு வந்தானோ அதுபோல வந்து அரகரன் வந்தவுடனே அரசன் பார்த்தான், இந்த அடியாரை போய் கல்வன்னு சொல்லாதப்பா, விட்டுருப்பான்ட்டான். உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருக்கிறார், அரகர அரகரன்னு சொல்றார், இவரை போய் கல்வன் சொல்லலாமா, தண்டிக்கலாமா? கூடாது என்று அந்த அடியவரை கல்வன் என்று கூடாது, சொல்லாதே என்று விடுவித்தான். அது முதல்ல அவன் செய்கின்ற ஒரு அன்பு. அப்புறம் நள்ளிரவிலே ராத்திரில சம்போ சங்கர மகாதேவ என்று சொல்லுகின்ற இவன் காதில் ஒரு நாள் நள்ளிரவில காட்டிலே குறுநரிகள் ஊளையிடுகின்றன. ஊளையிடுகிற பொழுது நரிகளுக்கு ஒரு பெயர் உண்டு வடமொழியில, சம்பு என்றும் சம்புகம் என்றும் பெயர். சம்பு சம்புகம் அது நரிக்கெல்லாம் உள்ள பெயர். அது சம்போ சங்கர என்றால் பெருமானுக்கு சம்புன்னு பெயர் இல்லையா? எனவே சம்புகம் என்றும் சம்பு என்றும் பெயர் பெற்ற நரிகள் எல்லாம் ஊளையிடுதான். ஊளையிடுவதெல்லாம் பெருமானை பாடுகிறது, சம்புவை பாடுகிறது என்று சொல்லி அந்த நரிகள் எல்லாம் பனியிலே குளிராதபடிக்கு போர்வையை போர்த்தினான். மயிலுக்கு போர்வை போர்த்தினான் இல்லையா பேகன், மயிலுக்கு போர்வை போர்த்த பேகனை போல அன்போடு நரிகள் ஊளையிட இரவெல்லாம் பனி பெய்யும். அது சம்புவை கூப்பிடுகிறது, பெருமானை கூப்பிடுகிறது அல்லவா. ஊளையிடுவது தோத்திருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி அந்த நரிகளுக்கெல்லாம் போர்வை போர்த்தினான் அவனுடைய அன்புக்கு. அப்புறம் பெருமழை பெய்தது. ஒரு நாள் பெருமழை பெய்தவுடனே மழையில நிறைய தண்ணீர் தேங்கியது, அங்கங்க தங்கியது. எப்போ நீங்க பார்க்கலாம், நல்ல மழை பெஞ்சு ஓய்ந்தா தவளைகள்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். அந்த தவளையெல்லாம் கத்துதான் இரவுல. அது அந்த கத்துதல் அரகர அரகர அரகரன்னு கேக்குதான், அந்த சவுண்ட் அப்படியே கேக்குதான். இதெல்லாம் சிவபெருமானை துதிக்குதல்லவா இந்த தவளைகள் எல்லாம் என்று மழை நீரிலே மகிழ்ச்சியாக கத்துகின்ற தவளைகள் எல்லாம் பெருமானை துதிக்கின்றன என்று எடுத்து அதுக்கு பரிசாக என்ன பண்ணான், பொன்னை இறைத்தான், ரத்தினங்களை எல்லாம் மாணிக்கங்களை எல்லாம் இறைத்தான். பொன்னையும் மாணிக்கங்களையும் கொடுங்கள் என்று தவளைகளுக்கு தண்ணீரிலே இறைத்தான். ஏவரை கொண்டு இறைத்தான் மொத்தத்தில். அப்புறம் இன்னொன்று, சிவாலயத்திலே பெருமானுக்கு திருமஞ்சனத்திற்காக எண்ணெய் செக்காடுவார்கள். அப்படி செக்காடுகின்ற பொழுது அவன் என்ன பண்ணா, பண்டகசாலையிலிருந்து எள்ளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த எள்ளுல என்ன பண்ணா, அந்த செக்காடுகின்றவன் கொஞ்சம் எள்ளை எடுத்து வாயில போட்டுவிட்டான். எள்ளை எடுத்து வாயில போட்டா என்ன, அது பெரிய தப்பு இல்லை, ஏன்னா எள்ளைய நிறைய எள்ளு கிடக்குது. ஆனால் அது பெருமானுக்கு என்று இடுகின்ற எண்ணெய், அபிஷேகத்திற்காக பெருமானுக்காக செய்கின்ற எள்ளிலிருந்து எடுக்கின்ற எண்ணெய், அந்த எள்ளை நீங்க சாப்பிடலாமா, அது தவறல்லவா என்று உடனே பிடிச்சிட்டான். பிடித்து கொண்டு போய் பெருமானுக்கு செக்காடுகின்ற அந்த எள்ளை எடுத்து அவன் சாப்பிட்டான். எனவே தண்டிக்க வேண்டும் என்று காவலாளிகள் சொல்ற பொழுது விசாரிக்கிறான், ஏன்பா அப்படி செய்த என்று வரகணன் கேட்கிறான். அப்ப என்ன சொல்றான், ஐயா திருமஞ்சனத்திற்கு இருக்கிற எள்ளு இருக்கு இல்லையா, அது நான் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா, பெருமானுடைய அபிஷேகத்துக்காக அந்த எள்ளை ஆடுறாங்க இல்லையா, அந்த எள்ளை நான் சாப்பிட்டால் அடுத்த பிறவியிலே பெருமானுக்கு திருமஞ்சனத்திற்கு உதவுகின்ற எண்ணெய் ஆடுகிற செக்கு இருக்கு இல்லையா, அந்த செக்கை எடுக்கின்ற எருதாக நான் பிறப்பேன். பெருமானுடைய திருக்கோயில் எள்ளை சாப்பிட்டால் அடுத்த பிறப்பில் நான் எருதாக பிறந்து அந்த செக்கை ஆடுவேன், செக்கையெல்லாம் இழுப்பேன் அல்லவா. எனவே அந்த பிறப்பு எனக்கு வேண்டும் என்றுதான் நான் எள்ளை சாப்பிட்டேன். நானும் எவ்வளவு பெரிய பக்தி அவனுக்கு. அடுத்த பிறப்பிலே பெருமானுடைய அபிஷேகத்திற்கு எண்ணெய் செக்காடுகிறார்களே,
அந்த செக்கை எடுக்கின்ற எளிதாக பிறக்க வேண்டும் என்று அவன் விரும்பி அந்த எள்ளை சாப்பிட்டேன்னு சொன்னானா. அடடா, இது தெரியாம போச்சே எனக்கு, என்ன பண்ணாரா, உடனே அவன் வாயில இருந்தது இல்லையா எள்ளு, அதை அப்படியே எடுத்தாராம். எனக்கு கொஞ்சம் கொடு என்று எச்சில்ல இருக்கின்ற எள்ளை எடுத்து வரகுணன் சாப்பிட்டால் தானும் அதுபோல பிறக்க வேண்டும், எளிதாக பிறக்க வேண்டும் என்று அவன் வாயிலிருந்து எள்ளை எடுத்து கொண்டவர். அப்படிப்பட்ட அன்புடையவர். அப்புறம் திருவிடை வருதல்ல வீதியில ஒரு தலையோடு கிடந்ததான். அந்த தலையோடு அங்கே இருந்ததனால் திருவிடை வருதல் இருந்தால் நிச்சயமாக சிவலோகம் அடைகின்ற ஒன்று. சுடுகாட்டில் இல்லாம திருவிடை மருதூர் திருவீதியில அந்த தலையோடு இருந்ததால நிச்சயமாக இந்த உடம்பை பெற்ற உயிர் சிவலோகம் சென்றிருக்குமா, சென்றிருக்கும் அல்லவா என்று எண்ணி, அது சின்னம் நிச்சயமாக சென்றிருக்கும் என்று எண்ணி என்ன செய்தாலும் பெருமானிடத்தில் போய், ஐயா, என்னுடைய தலையோடு கூட இது மாதிரி திருவிடை மருதூர் வீதியிலே கிடக்க வேண்டும் என்று இறங்கினான். பெருமானை போய் வேண்டான். என்னுடைய தலையோடு கூட இறந்த பின்னால் திருவிடை மருதூர் திருவீதியிலே கிடந்தால் நான் சிவலோகம் வருவேன் அல்லவா என்று இறங்கி கேட்டான். அப்புறம் சிவாலயத்தின் முன்னே ஒரு நாயினுடைய மலம் கிடந்தது. நாயினுடைய இச்சம் இருந்தது. அதை தானே சென்று அப்புறப்படுத்தினான், தூய்மை செய்தான், கோயிலை தூய்மை செய்தான். அவனை நாயின் மலம் என்று பார்க்காமல் உடனே எடுத்து தூய்மை செய்தான். அவரை வேப்ப மரத்தின் கீழே இருந்த பொழுது வேப்ப மரத்தினுடைய கனிகள் எல்லாம் விழுந்துதான். வேம்பின் பைங்காய் கனிகள்லாம் விழுந்துதான். ஆனால் வேம்பை பார்த்தபோது அது சிவலிங்கம் மாதிரி இருந்துதான். பார்க்க சிவலிங்கம் மாதிரி இருக்கு, பார்த்தா தெரியும். வேப்பங்காயை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சிவலிங்கம் போல இருக்க உடனே பார்த்த உடனே, அடடா, இது சிவலிங்கம் போல இருக்கிறதே, இந்த சிவலிங்கத்தை எல்லாம் படைக்கின்ற வேப்ப மரம் வெயிலில் வாடுகிறது என்று அந்த வேப்ப மரங்களிலே எதற்கும் வெயில் படக்கூடாது என்று, மழையிலே நனையக்கூடாது, வெயிலே காயக்கூடாது என்று சொல்லி அதற்கெல்லாம் நிழல் பந்தல் அமைத்தான். நல்ல பந்தல்களை அமைத்தான். அப்புறம் இன்னொன்று, திருவிடை மருதூர் இவன் மணந்து கொண்ட ஒரு பெண் ரொம்ப அழகா இருந்தார். அழகா இருந்தால் இது மருதவானருக்கல்லவா, ஏனென்றால் சிறந்தவற்றையெல்லாம் நாம் விரும்புகின்றவற்றையெல்லாம் பெருமானுக்கு கொடுக்கிறோம் இல்லையா. சிறந்த பொருளாக அழகாக இருக்கிறாள் இந்த பெண் என்று இரவிலே திருவிடை மருதலை கொண்டு போய் பெருமானிடத்திலே சந்நிதியிலே விட்டுட்டான். பெருமானே, இந்த பெண்ணை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிவலிங்கத்திலே அதை மறையும்படி பெருமான் செய்தான். அவனுடைய அன்பை கண்டு அந்த பெண் சிவலிங்கத்திலே மறைகிறார். மறைந்தாலும் கூட ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த அரிய செய்தி தெரியணும் அல்லவா. தான் மணந்த அழகான பெண்ணை எப்படி இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியை கொடுத்தார் இல்லையா, அதே போல மணந்து கொண்ட தன்னுடைய மனைவியை சிவலிங்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான், சிவசந்நிதியிலே சேர்க்கிறான். இதை ஊர் மக்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பெருமான் என்ன செய்தார், ஒரு கையை மட்டும் இலிங்கத்துக்கு வெளியே அவளுடைய வழக்கை, அந்த பெண்ணுடைய வழக்கை மட்டும் வெளியே விட்டுட்டு எல்லாவற்றையும் அழிச்சிட்டார், எல்லாவற்றையும் மறையும்படி செய்தார். ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஒரு கை தெரிகிறதே என்று எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வரகுணனுக்கு ரொம்ப வருத்தம். இந்த கையை நான் பற்றினேன் அல்லவா, நான் பற்றிய கையல்லவா, எனவே பெருமானே உங்களுக்கு வேண்டாமா, ஏற்கவில்லையா என்று வருந்தினான். உடனே அந்த கையையும் பெருமான் மறைத்து கொண்டான் என்று இதெல்லாம் செவி வழி செய்தியாக வரகுணனை பற்றிய செய்தியை சொல்வதை பட்டினத்தார் பதிவு செய்திருக்கிறார். திருவிளையாடல் புராணத்தில் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய திருவிளையாடல்ல இவையெல்லாம் கொஞ்சம் வேறுபாட்டோடு இவையெல்லாம் அங்கே சொல்லப்படுகின்றன. திருவிடை மருதூர் தொடர்பாக இருப்பதாலே வரகுண பாண்டியனுடைய வரலாறு திருவிடை மருதூர் தலத்தோடு தொடர்பு இருப்பதால் பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில் இதையெல்லாம் இங்கே வைத்து பாடுகிறார். வரகுணனுடைய அன்பை வைத்து பாடுகிறார். இதனால் வரகுண பாண்டியன் சிறந்த அன்புடையவன் என்பது இவரே சொல்றார். பெரிய அன்பின் வரகுண தேவன் என்கிறார். மாணிக்கவாசகரும் திருக்கோவையாரில் வரகுண பாண்டியனை குறித்திருக்கிறான் பார்க்கிறோம். நம்பியாண்டார் நம்பிகளும் தம்முடைய கோயில் திருப்பணியை திருவிருத்தத்தில்
வரகுண பாண்டியரை குறித்திருக்கிறார் என்றால் பெரிய அன்பின் வரகுணன் என்று. மிக பிற்காலத்திலே கல்வெட்டுக்களிலே வரகுணன் என்னும் பெயருடைய இருவர் பாண்டியர் குறிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் எவரையும் இப்பெரிய அன்பின் வரகுண தேவராக துணிதற்கு ஆதாரம் இல்லை. கல்வெட்டுல பின்னாலே 2 வரகுண பாண்டியனை சொல்றாங்க. இந்த வரகுணனோடு சம்பந்தம் கிடையாது, அவங்களாம் துணிய முடியாது. ஆனால் இந்த காலத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் பெயர் பொருத்தம் கண்டு அந்த 2 பேர்ல ஒருவராக இருக்கலாம், இந்த பெரிய அன்பின் வரகுண தேவராக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் கருத்து வேறுபாடா இருக்குது, அதெல்லாம் ஆராய்ச்சியில் இருக்கிறது. அதனால கல்வெட்டுல 2 வரகுண பாண்டியரை பற்றி சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அந்த 2 பேர்ல ஒருவர் வரகுண பாண்டியனா இருக்கலாம், பெரிய அன்பின் வரகுண தேவனா இருக்கலாம் என்கிறார்கள். தந்தையார் அவருடைய கருத்துப்படி இப்பெரிய அன்பின் வரகுண தேவராக அந்த இருவரையும் துணிய முடியல. பிற்காலத்தில் இருக்கிற கல்வெட்டுல சொல்லப்படுகின்ற வரகுண பாண்டியனாக துணிய முடியவில்லை என்று அவங்க எழுதுறாங்க. அதனால் 11ஆம் திருமுறையிலே பட்டினத்தடிகள் சொன்ன அந்த வரகுண தேவன் பெரிய அன்பின் வரகுண தேவன் என்று சொல்றார். அந்த பாண்டியனுக்குத்தான் பரகதி தந்தார், நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர் கழித்தான் பாடுறார் இல்லையா, அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி விட்டார் என்று பாடுறார். அதனால் புராணங்கள்ல திருவிளையாடு புராணத்துல அந்த சிவலோகம் காட்டிய படலத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிவலோகம் காட்டிய படலத்தை இன்னைக்கு நாம் தொடங்கலாம், தொடங்கி கொஞ்சம் படிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய படலமா இருக்கு. ஏறக்குறைய 68 பாட்டு நமக்கு இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம், என்னென்ன சொல்லுகிறார் என்பதை இங்க பார்த்துடலாம். பண்கொண்டவே முதல் பாட்டு சும்மா முன்னே, இதற்கு முன்னே மாமனாக வந்து வழக்குரைத்தது. அந்த மாமனாக வந்து வழக்குரைத்ததை அங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்றார். பண்கொண்ட வேத முதல் இடை ஈறு நாடறிய பரன் மாமனாகி ஒரு வணிகன் எண் கொண்ட காணி பொருள் கவர் ஞாதி மாதுளரை எதிரேறி வென்றபடி இதுவாம். மாமனாகி அந்த வழக்கிலே வென்றார். வழக்கிலே வந்து மாமனாக வந்து வழக்காடினார், வென்றார் முன்ன இருக்கிற படலம் அது. அதை சொன்ன இனிமேற்பட்டு தன்கொண்ட நேமி வரகுண தேவன் எய்து பழி தன்னை துடைத்து அணைய மனவன் கண்கொண்டு காண உயர் சிவலோக மதுரை தனில் வருவித்த காதையினை முடிவாம். இனிமேல் நான் என்ன சொல்ல போறேன், வரகுண தேவன் அவன் மேலே ஒரு பழி வந்து விட்டது. அந்த பழியை தீர்த்து கொள்ள வேண்டுவதற்காக சிவலோகத்தை கண்ணால் காணும்படியாக தன்கொண்ட நேமி வரகுணன், சக்கரம் ஆக்ஞா சக்கரம் உடைய வரகுண தேவன் தன்னுடைய பழி கொலைபாதகம், ஒரு தெரியாமல் தவறு செய்து விடுகிறான், கொலை செய்து விடுகிறான் அபுத்தி பூர்வமாக. அந்த பாவம் நீங்குவதற்காக பெருமானை வேண்டுகிறான், தரிசிக்கிறான், சிவலோகத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறான் என்று பார்க்கிறோம். அதை முதல்ல அவர் சொல்லிட்டார். இங்க தன்கொண்ட நேமி வரகுண தேவன் எய்தும் பழி தன்னை துடைத்து அந்த மன்னவன் கண்கொண்டு காண, வரகுணதேவன் கண்கொண்டு பார்ப்பதற்காக சிவலோகத்தை வரும்படி செய்கிறான் என்று அந்த முதல் பாட்டில் சொன்னார். அடுத்து இயமானன், இந்திரன், இந்து, இரவி, எரிவான், நிலம், சலிலம், எரிகால் எனும் பகுதி இருநான் மயமான சுந்தரன் அட்டமூர்த்தத்தை சொல்றார். இயமான் என்றால் ஆன்மா, ஆன்மாவிலே ஒருவனாக இருக்கிறான் பெருமான். திங்கள் ஞாயிறு, இந்து என்றால் சந்திரன், அப்புறம் ஞாயிறு இரவி, எரி நெருப்பு, வான் ஆகாயம், நிலம் நீர், வீசுகின்ற காற்று, இப்படி 24 பகுதி என்றால் 8 அட்டமூர்த்தமாக இருக்கிறான் பெருமான். அப்படி எண்பகுதியாக இருக்கிற சோமசுந்தர கடவுளை மனம் வாய் மெய் அன்பில் நிறை வழிபாடு அடைந்த வரகுணன் மனமொழி மெய்களால் வழிபடுகிறான். 3 கரணங்களாலும் அவனை வழிபடுகின்றான்.
வழிபடுகின்ற சிறந்த குணமுடையவன் அல்லவா, அந்த வரகுணம் உடையவன், சிறந்த குணம் உடையவன் அல்லவா அவன். இயல் மேனி கொண்ட ஒளியினில் ரொம்ப அழகானவன். சயவேளை வென்றான். சயவேளை வென்றவன், வென்ற வெடிவினன். வேள் என்று சொன்னால் பொதுவா மன்மதன். சயவென்றால் வெற்றின்னு அர்த்தம். அவன் வெற்றி கொள்ளாத யாருமே, வெற்றி கொள்ளாதவர்கள் யாருமே கிடையாது. மன்மதன் பெருமான் ஒருவன் தான் அதுக்கு விலக்கு. எனவே வெற்றி, சயவேள் என்றால் வெற்றியை பொருந்திய மன்மதன். அந்த மன்மதனுடைய வடிவம் இருக்குண்டு, வென்ற வடிவன், அப்படிப்பட்டவன். ஈரில் வென்றி பெறும் சதவேள்வி இந்திரன், 100 யாகங்கள் செய்கிற இந்திரனை போல சிறந்த வெற்றி, அந்த வெற்றி பெறுகின்றவன். சதவேள்வி செய்து இந்திரன் வெற்றி பெறுவது போல 100 வேள்வியை வென்று இந்திரனையே ஜெயிப்போன், இந்திரனை இகர்வோன், இந்திரனை ஒப்பானவன். அது போல இயம் மேனி கொண்ட ஒளியின் 7 பசும்புறவியின் தேசு வென்ற வரகுணன். 7 குதிரைகள், பச்சை குதிரைகள் பூட்டிய அந்த சூரியன் ஒளி போல வரகுண பாண்டியன் ஒளிமிக்கவனாக, தேசு என்றால் ஒளி, ஒளிமிக்கவனாக இருக்கிறான் வரகுண பாண்டியன். மறையாதி கலைபலவும் மகமாதி பலவினையும் வடுவாது நிறுவுதலின் மலர்மேல் இரையாகி மலர்வனிதை பிரிவான திருமகளை இகபோகம் விளைய முறை செயலால் கரையாடி வளைகளணி கரணாகி இகழ்சை புரி கரணாதி பகைகளையும் நெறியால் அரைவாய்மை உரையின் முழுது உணர்வால் எவ்வுயிரும் நிறையான நிறை அரணாகி உலகு முறை அருள் செய்தான் செய்யும் நாள். மறையாதி பலன, பல வேதங்களை கற்றவன். வேள்விகள், மகமாதி, மகம்னா வேள்வி, வேள்விகள் பல செய்தவன். இவையெல்லாம் தவறாறு செய்கிறான். தவறாறு செய்வதாலே மலர்மேல் இரையாகி வேதம் ஓதுவதும் வேள்வி செய்வதும் இருப்பதாலே அவன் என்ன பண்றான், தாமரை வலை இருக்கிற பிரம்மனை போல இருக்கிறான். மலர்மேல் இரையாகி, தாமரை மலர் போல் இருக்கின்ற, தாமரையில் இருக்கிற பிரம்மனாகியும் மலர் வனிதை பிரிவான திருமகளில் பூமகளின் கூறாகிய அஷ்டலட்சுமிகள், அந்த அஷ்டலட்சுமிகளால் மலர் வனிதை பிரிவான, மலர் வனிதை என்றால் இங்க கூட நம்முடைய வகுப்புல வனிதான் ஊருக்கு இருக்கிறதான் பார்த்த இருக்கிறாங்க, புனிதான் இருக்கிறாங்கன்னா வனிதான் இருக்கிற, புனிதா இருக்கிறாங்க, வனிதான். அந்த வனிதை என்றால் பெண் என்ற அர்த்தம். மலர்ல இருக்கிற பெண் என்றால் திருமகள். செந்தாமரை விட்டு இருக்கிற அந்த பெண் லட்சுமி, அது 8 லட்சுமியா சொல்லுவாங்க இல்லையா, பிரிவான திருமகளில் அஷ்டலட்சுமிகளும் அங்கே இருக்கிறார்கள். இகபோகம் விளைய, இம்மை இன்பம் விளைகிறது, முறை செய்கிறார்கள், செங்கோல் வச்சுகிறார். அதனால் கரையாடி வளைகள் அணிகரன் குருதிக்கரை தோய்ந்த திகிரிப்படை சங்கு ஏந்திய கரையுடைய திருமால் போல. திகிரிப்படை சக்கரப்படை வைத்திருக்கிறான், அது திருமால். சங்கை ஏந்திருக்கிறான், வெண்மையான சங்கை ஏந்திருக்கிறான். அந்த 2 கரம் போல திருமாலை போல அவன் இங்கே இருக்கிறான். பிரம்மனாக இருக்கிறான், திருமாலாக இருக்கிறான். வேத வேள்வியை தவறாமல் செய்து வேள்விகளை பல செய்ததாலும் வேதம் ஓதுவதாலும் அவன் பிரம்மன். போர்க்களத்திலே பலவற்றை வென்று நாட்டை நடத்துகிறான், காப்பாற்றுகிறான். எனவே அவன் திருமாலாகி இகல் செய் பொறிகரண ஆதி பகைகளையும் நெறியால். 5 பொறிகள் துன்பப்படுத்தும் நமக்கெல்லாம் பகை எது? 5 பொறிகள். அந்த கரணம், இவையெல்லாம் நமக்கு பகைகள். அதையெல்லாம் ஒழுக்கத்தினாலே மாற்றுகிறான் வரகுணன். அவனுக்கும் 5 பொறிகள் உண்டு, அந்த கரணங்கள் உண்டு. ஆனால் அவற்றினுடைய பகையெல்லாம் மாற்றி பொறிப்புலன்களை வென்று அந்த கரணங்களை அடக்கி உயர்கின்றான், ஒழுக்கத்தினால் உயர்கின்றான். அரை வாய்மை உரியின், நல்ல கூறுகின்ற மெய் உரை, பேசத்து உண்மை பேசுவான். முழுது உணர்வான், முற்று உணர்கின்றான். எவ்வுயிரும் நிறை அரணாகி, எல்லாவிலும் நிறைந்த சிவபெருமானைப் போலவே உலக முறை செய்கின்றான். பிரம்மனைப் போல, திருமாலைப் போல, சிவபெருமானைப் போல முற்றுணர்வோடு இருந்து உலகை ஆளுகின்றான் என்று வரகுணனுக்கு மும்மூர்த்திகளை சொன்னார். மும்மூர்த்திகள்லையும் பிரம்மனை திருமாலை சொல்லி சிவனே சொல்றார். உருத்திரன் கூட சொல்லாம சிவன் என்று சொல்றார். வேட்டம் செய் காதல் ஒரு நாள் தங்க வேகி வனமேட்டெங்கு மாதளவி எரியர்
நாட்டம் செய் காய் உழுவை நீட்டும் கை யானை முகம் நாட்டும் பல் ஏனம் இவை முதலா ஓட்டம் செய் தேர் இரவி கோட்டின் கண் ஏரி இருள் உட்டு அந்தி மாலை வரும் அளவா கோட்டம் செய் வார் சிலையின் மாட்டம் பின் ஊறி உயிர் கூட்டுண்டு மாநகரில் வருவான். சந்தமா பாடுற. வேட்டம் செய் காதல் ஒரு நாள் தங்க வேட்டையாட வேண்டும் என்று ஒரு நாள் அவன் உள்ளத்திலே எண்ணம் வருகின்றது. காதல் அந்த வேள்வி செய்ய அந்த வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருகின்றது. எனவே என்ன செய்கிறான்? வேட்டம் செய் காதல் ஒரு நாள் தங்க ஏகி அவன் செல்லுகிறான். எங்கே? வனம் மேடு காடு மலை எல்லாவற்றிலும் எங்கும் மா தடவி என்றால் விலங்குகளை எல்லாம் தேடுகிறான். வனம் காடு மேடு என்றால் காடு மேடு மலை எல்லாவற்றிலும் தேடுகிறான். மா தடவி விலங்குகளை எல்லாம் துருவி துருவி ஆராய்கின்றான். ஆராய்ந்து எரியாம் நாட்டம் செய் காய் உழுவை நெருப்பு போல் இருக்கின்ற கண்ணை உடைய புலிகள் கை நீட்டும் யானை துரிக்கை என்ற யானை முகம் நாட்டும் ஏனம் முகத்தை நிலத்திலே நாட்டி உழுதில்லையா முகம் நாட்டும் பல் ஏனம் பன்றிகள் எல்லாம் நிலத்தை உழும். அப்படிப்பட்ட விலங்குகளை எல்லாம் ஓட்டம் செய் தேர் இரவி விரைந்து செல்லும் தேரினுடைய சூரியன் கோட்டின் கண் ஏறி அந்த திகிரியின் மேலே ஏறுவதனால் இருள் ஊட்டும் அந்திவாலை வரை சூரியன் மறைகின்ற வரையில் காலையில புறப்பட்டவன் மாலை வரை விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுகின்றான். என்ன பண்றான்? கோட்டம் செய் வார் சிலை மாட்டு கோடுன வளைத்தது வில்லை வளைத்து அம்பு வைக்கிறான். வில்லிற் பூட்டிய கணைகளால் உயிர் கூட்டுண்டு உயிர்களை எல்லாம் கொள்ளை கொள்கின்றான். கொண்டு மாநகரில் வருகிறான், திரும்பி வருகிறான் என்று காடுகளிலும் மலைகளிலும் சென்று இந்த வரகுணன் வேட்டையாடுகிறான். வேட்டையாடி பொழுது திரும்புகிறான், நகரத்துக்கு திரும்புகிறான். வருது காலில் கடும்புறவி மேலிற் கடிந்து வர கால கடந்தனில் ஒரு மறையோன் மாலுற்றையர்ந்து முகம் வேர்வை கூறும் திவரை வாரக் கிடந்து வெடித்துகில் போல் மேல கடும்புறவி கால் வைப்பு அந்தனன் வீவுற்று அவிந்ததனை அறியான் கோலில் செல்லும் பரியின் மீனத்தனும் தனது கோயில் புகுந்தன் அளவே. வேகமாக திரும்பி வருகிறான். மாலை நேரம். ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறான் ஒரு அந்தணன். காற்றை போல கடிதாக திரும்பி வருகின்ற குதிரையில ஏறி வருகிறான். அப்போ தூக்க மயக்கத்தினாலே ஒரு அந்தணன் அங்கே படுத்து கிடக்கிறான். வேர்வையெல்லாம் முகத்தில் இருக்கிறது. முகத்திலே இருக்கின்ற அந்த மறையோர் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அது தெரியாமல் கடும் புறவி வேகமாக வருகின்ற குதிரையை ஓட்டுகிறான் பாண்டியன். அது அந்த குதிரையுடைய கால் அந்த அந்தணன் மேலே படுகிறது. சரியான நேரத்தில் பட்டவுடனே வேகமாக பட்டதுனால அந்த அந்தணன் இறந்து போகிறான். அந்த இறந்து போவதை தெரியாமல் கோயில் செல்லும் பருவின் நன்றாக அம்பு வில்லிருந்து அம்பு புறப்படுவது போல செல்லுகின்ற குதிரை. அப்படிப்பட்ட அந்த குதிரை வேகமாக ஓடுகிறது. அந்த குதிரையை செலுத்திக் கொண்டு மீனக்கொடியை உடைய பாண்டியன் தன் அரண்மனைக்கு செல்லுகிறான். ஒரு அந்தணனை கொன்றது தெரியாமல் வேட்டையாடி முடித்துவிட்டு வரகுணன் தன்னுடைய அரண்மனைக்கு செல்லுகிறான். கனமட்டத்து அடியடர பொறிவிட்டு புலனவிய கரணத்து பொதிவிட்டு அவனாகும் தலையொக்கல் பனவர் எடுத்தனர் கிட்டி குறிசில் கடை தலையிட்ட திறமொழிய தமிழ்வாரன் இணைவுற்று பனவர் கையில் கனக குப்பைகள் நிறைவித்து எமதிக்கு உற்றவனை எடுத்து எரிமாலை புறவித்து அக்கடல் முடிவித்தனன் மற்ற பழிபடலில் புதைய பற்றியது இடைவிட்டு அகலாதேன். அந்தனர் இறந்ததாலே அவனை சார்ந்த உறவினரெல்லாம் அந்தனரெல்லாம் வருகிறார்கள். அந்த உடம்பை எடுத்து கொண்டு வந்து பாண்டியனுடைய அரண்மனை வாயில்ல போடுறான். ஐயா, உங்களால் தான் உங்களுடைய குதிரை பட்டுதான் இறந்து போனான் அந்தணன். எனவே என்ன செய்வது என்று தெரியாம அப்பதான் பார்க்கிறான். அடடா, அந்தணன் நாம் கொன்று விட்டோமோ என்று எண்ணி அந்த வேதியர் கையில நிறைய பொன்னை கொடுக்கிறான். பொன்னையெல்லாம் கனக குப்பை என்றார். கொடுத்து
இறந்து போனவனை நீங்கள் எரியூட்டுங்கள், ஈமக்கடனை முற்றுங்கள் என்று சொல்லி ஈமக்கடனை முற்றுவிக்கின்றான். ஆனால் அவன் உடம்புக்கு உயிருக்காக நிறைய பொன்னை கொடுத்தான், ஈமக்கடனை செய்ய சொன்னான். ஆனால் அவன் துன்பத்தில் அழுந்துகின்றார் போல அந்த பழி மட்டும் நீங்கள். அந்தணனை கொன்றது பிரம்மகத்தி. அந்த பிரம்மகத்தி நீங்காமல் அவனோடு இருந்தது. பற்றிய படிக்க தேர்வு படமறை கிழவர் சொன்ன பெற்றியினை பெற்றியின் ஐவேருண்டி நதிக்கரை பெருநூர் கேள்வி முற்றிய மறையோர் கீந்து மூவராம் தாறு வேந்தை சுற்றியும் தூர்வை கொய்து சுரபிகள் சுவைக்க இந்தும். அப்போ பிரம்மகத்திக்கு என்ன பரிகாரம் என்றால், அந்த கொலைப்பாவத்திற்கு பழமறை கிழவர் சொன்ன பெற்றி, வேதத்திலே வல்லவர்கள் வேத ஞானிகள் எல்லாம் சொன்ன பரிகாரம் என்ன என்றால், ஐவேறு உணவு, 5 வகைப்பட்ட உணவு ஆற்றங்கரையிலே மறையோர்கள் இருக்கிறார்கள், வேதங்களை எல்லாம் படித்துக் கொண்டும் ஓதிக்கொண்டு இருக்கிறார்களே, அந்த மறையோர்க்கு நீங்கள் 5 வேறு உணவு அளிக்க வேண்டும், உணவளிக்கணும். அப்புறம் மும்மூர்த்திகளுடைய வடிவா இருக்கின்ற அரசமரம் ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அரசமரத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், அது மும்மூர்த்திகளாக இருக்கும். அதாவது அரச மரத்துடைய அடிப்பகுதி பிரம்மன், நடுப்பகுதி திருமால், இறுதிப்பகுதி உருத்திரனாக எப்படி சிவலிங்கத்தை சொல்றோமோ அதுபோல அரசமரம் என்பது. ஆனால்தான் திருமூலர் அரசமரத்தின் கீழே இருந்து திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார், அருளினார். சேர்ந்திருந்தேன் சிவபோதி என்ற சிவபோதி என்பது அரசமரம், சிவஞானம் பெற்ற இடம். அதனால இங்கே அந்தணர்கள் அவர்களுக்கெல்லாம் உணவளிக்கணும். அரசமரத்தை நீ மும்மூர்த்திகள் வடிவம் அல்லவா, அதை வலம் வர வேண்டும். தூர்வை கொய்து, தூர்வன்னா அருகம்புல், அருகம்புல்லை எல்லாம் கொய்து நீயே எடுத்து பசுக்களுக்கு குண்ண கொடுக்கணும். பசுக்களுக்கு வாயுரை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை என்பது போல பசுவுக்கு கொடுக்கணும். இதான் பிராயச்சித்தம், தீர்வுன்னு. கழுவாய் அல்லது பிராயச்சித்தம், இதான் நீ செய்யணும் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று, அகமருணத்தால் ஓமமாற்றியும் ஆனைந்தாயும் ஆவி நகைமணிக்கோடு தோய்ந்த நளிர்புழல் குடித்தும் தான வகைபல கொடுத்து நீங்கா வலியதாய் இழுது பெய்த புகையடல் என மேலிட்டு புலப்பட வளைந்தது. இன்னும் என்ன பரிகாரம் என்றால், அகமருஷ மந்திரம், பாவங்கள் நீட்பதற்கு அந்த அகமருட மந்திரம் சொல்வாங்க. பாவத்தை போக்குகிற மந்திரம் அகமருட மந்திரம். சீர்காழியிலே ஞானசம்பந்த பெருமானை குளக்கரலை விட்டுவிட்டு சிவபாதியர் குளிக்கிறார் இல்லையா, இயமனை அவங்கெல்லாம் செய்கிறார். அப்புறம் தண்ணீருக்குள்ளே முழுகி அகமருட மந்திரம் செய்கிறார்னு சொல்லுவார், அகமருடம் சொல்வார். அது பாவத்தை நீக்குவதற்காக செய்கின்ற செயல், அது மந்திரம். அப்ப அகமருட மந்திரத்தால் ஓமம் செய்யணும், வேள்வி செய்யணும். ஆனைந்து பஞ்சகவ்யம், அப்புறம் பசுவின் விளக்கமாகிய கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பிலே தண்ணீரை ஊற்றி குடிக்கணும், பஞ்சகவ்யம். அப்புறம் பசுவின் விளக்கமாக இருக்கும் கொம்பு, அதை தோய்ந்த தண்ணீர், பசுக்களுடைய கொம்பு தோய்ந்த நீர், அதை பருகணும். பல வகையான தானங்கள், தான வகை பல வகையான தானங்கள், அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம், சொர்ணதானம் என்று எத்தனையோ இருக்கு இல்லையா. அப்படி பல வகையான தானங்களை எல்லாம் செய்து, அப்படியும் கூட அந்த படி நீங்கல, பிரம்மகத்தி நீங்கல, நீங்காத வலியுடைய தாய் இழுது பெய்த புகை அடன்றால், நெய் சுரிந்தால் இந்த நெருப்பு எப்படி எரியுமோ அதுபோல் இழுது பெய்த நெருப்பை போல மேலிட்டு வளர்கின்றது. பாட்டு எடுக்கிறாங்க ரைட், அதேதான் அந்த திருநெறிய தமிழ் ஓசை அந்த பாட்டு தான், அதுதான் படிக்கிறேன். அகவருடத்தால் ஓமமாற்றிட்டு இருக்கு, அதுதான் படிக்கிறேன். நெய் சுரிந்த புகையினுடைய நெருப்பை போல மேலோங்குகிறது, கண்ணுக்கு புலனாகும்படி சூழ்கிறது. அந்த பிரம்மகத்தி
கண்ணுக்கு தெரியும்படியாக அது தொடர்கின்றது பாண்டியனை. எப்படி இந்திரனை பிரம்மகத்தி பிடிச்சது இல்லையா, அதே மாதிரி தானே சொன்னார். அதே போல இங்கேயும் கூட இந்த பிரம்மகத்தி எப்படி பண்ணுதான், ஏங்கும் பெருமூச்சு எரியும், கை எரியும், குன்றின் ஓங்கும் சிறுகும், உடன்று ஆற்றிடும் முன்னும் பின்னும், பாங்கும் தொடரும் சிரிக்கும், பகுவாயை மெல்லும், நீங்கும் குறுகும், பழிதா என நேர்ந்து பற்றும். ஏங்கும் என்றால் இறங்குகிறது, பெருமூச்சு எரிகின்றது, கையோடு கை தாக்குகிறான், கையை தட்டுகிறான், கை தாக்குகிறது, மலை போல வளர்கின்றது, அணுவாக சுருகுகிறது. பெருசா போகுது, சின்னதா போகுது. மலை போல வளர்கின்றது, கடுகு போல் சிரிக்கின்றது. உடன்று ஆற்றிடும், கோபத்தினாலே கத்தும், முன்னும் பின்னுமாக தொடரும், பக்கங்களிலே தொடரும், சிரிக்கும், பிளந்த வாயை மெல்லும், பகுவாயை மெல்லும். பிரம்மகத்தி வெல்லுகின்றது. கொஞ்ச நேரம் விலகும், ஆனா உடனே நெருங்கிவிடும். இப்படி படிதா என நேர்ந்து, படிக்கு படி அல்லவா, நீ ஒரு படி பயிற்றால் நான் ஒரு படி என்று படிக்கு படியாக அந்த பிரம்மகத்தி தொடர்கின்றது. மாசுண்ட தெய்வ மணி போல் பணிவாயில் பட்ட தேசுண்ட தீர்த்தன் மதி போல் ஒளி தேம்பி பண்டு மூசுண்டதான முகமாம் உள்ள வெள்ளில் போல காசுண்ட பூனான் அரை போய கருத்தனானான். பிரம்மகத்தி பிடித்ததாலே பாண்டியவனை எப்படி போனான்னு சொன்னா, மாசுண்ட மாணிக்கம் போல, மாணிக்கத்திலே மாசுபடுவது போல அவன் குறைந்து போனான், அழகு குறைந்து போனான். கிரகணம், நிலா, சந்திர கிரகணம் பிடித்த அந்த சந்திரனை போல தேய்ந்து போனான். தேசுண்ட தீந்தன் மதி போல் தேம்பினான். வண்டு மூசுண்டதான, வண்டுகள் வைக்கின்ற அந்த முகமுடைய வேழம், முகமா என்றால் வண்டுகள் வைக்கின்ற முகம், மதம் பிடித்து மதனை ஒழுகின்ற யானை, அது உள்ள வெள்ளியில் போலன்னார். வெள்ளில்னா விளாங்கனி, யானை உள்ள விளாங்கனின்னு சொல்லுவாங்க. யானை உள்ள விளாங்கனி என்று சொன்னால் அது ஒரு நோய், விளாம்பழத்துக்கு ஒரு நோயின்னு சொல்றாங்க, அதை யானை உண்டுன்னு சொல்றாங்க. அந்த நோய் வந்தால் விளாங்கனில ஓடுதான் இருக்கும், உள்ள உள்ளீடு இருக்காது, உள்ளே இருக்கிறதெல்லாம் போயிடும், விளாம்பழம் போயிடும், வெறும் ஓடு மட்டும் தான் இருக்கும். அதுபோல இவன் உள்ளீடு இல்லாத மன உடையவனானான், எந்த விதமான பற்றும் இல்லாமல் பரகுடபாண்டியில் இருக்கின்றான். மறையோர்கள் பின்னும் படிமேலிடும் வண்ணம் நோக்கி, இறையோ இது நான்முகன் சென்னி இருத்த கூடல் அறவேதியனை தினம் 1000 எண்கால் சூழல் உறவே ஒழிக்கப்படும் இன்னமும் உரைப்ப கேட்டு. அங்க இருக்கிற மறையோர்கள் என்ன பண்ணாங்க, இவ்வளவு பரிகாரம் செய்தும் அந்த படி நீங்கவில்லை அல்லவா, அப்ப என்ன செய்யணும் என்றால், அந்த படி நீங்க வேண்டும் என்று சொன்னால் மதுரை பெருமானை போய் வலம் வர வேண்டும் என்றால், அவர் என்ன பண்ணார், பிரம்மனுடைய சென்னையை எடுத்தார் இல்லையா, அது பிரம்மகத்தி போல் தானே, ஆனால் கையில ஒட்டிட்டு சொல்லுவாங்க. பிரம்மனுடைய சென்னியை ஒரு தலையை கிள்ளினார், அது கையில ஒட்டி விட்டு பிரம்மகபாலம் சொல்லுவாங்க. அதுபோல பிரம்மகத்தி பிடித்தால் பிரம்மனை சென்னி அறிந்தார் அல்லவா, கிள்ளினார் அல்லவா, அந்த பெருமானை போய் வணங்கணுமா. எப்படியா, இதை நான்முகன் சென்னி இருத்த கூடல் அறவேதியன், கூடலே இருக்கிற வேதியனை பெருமானை எப்படியா தினமும் 1008 முறை, 1008 முறை நீ சுற்றி வர வேண்டும். நாள்தோறும் 1008 முறை வலம் வந்தால் இது ஒழியலாம், இந்த பிரம்மகத்தி நீங்கலாம். இன்னும் சொல்லுகிறேன், ஆன விரத நெறியால், அதான் இந்த நோன்பு முறையாக இப்படி 1008 முறை நாள்தோறும் செய்யணும். அந்த நோன்பின் வழி நின்று ஆன விரத நெறியால் 2-5 வைகள் 10 நாள், 2-5 10 நாட்கள் வானநாடனை, சிவலோக நாயகனா இருக்கிற சோமசுந்தர கடவுளை அம்முறையால் வலம் செய்து வந்தாயானால் 1008 முறை 10 நாட்கள் நீ சுற்றி வரணும். அந்தால் அந்த கொலைப்பாவம் நீங்கிட்டு வழி உண்டு, அந்த கொலைப்பாவம் நீங்கலாம் என்று வழிகாட்டும் என்று ஐயர் என்றால் அந்தணர்கள், உயர்ந்த அந்தணர்கள் எல்லாம் அந்த வழியை சொல்லுகிறார்கள். கூற போனான் அரசன் வரகுணன் செல்லுகிறான், புனிதன் தன் திருக்கோயில் புக்கான். சோமசுந்தர கடவுளுடைய சிவாலயத்திலே புகுந்து வேண்டுகிறான். எப்படி பாடுறான்னு அடுத்த பாட்டு சொல்றார்.
விடியாயிரத்தோன் படி தீர்த்தனை. மதுரை பெருமானே, இந்திரனுடைய படியை நீ தீர்த்தாய் அல்லவா? திருவிளையாடு புராணத்துல முதல் படலமே அதானே, இந்திரன் பழி தீர்த்த படலம் தானே. இந்திரனுடைய படியை நீ தீர்த்தாய். வேதியந்தன் கடியார மாபாதகம் தீர்த்தாய். ஒரு அந்தன் 1000 கண்ணுடைய இந்திரனுடைய படியை தீர்த்தாய். ஒரு மறையோன் மாபாதகம் செய்தான். அந்த மாபாதகம் தீர்த்த படலம் ஒன்று இருக்கு நமக்கு. அந்த மாபாதகத்தை நீ நீற்றாய். அதுபோல அவங்கெல்லாம் தெரிந்து செய்தார்கள். தெரிந்து செய்த அந்த பாவத்தையே நீக்கினாய் அல்லவா? பிரம்மகத்தை நீக்கினாயே. நான் தெரியாமல் செய்தேன் அல்லவா பெருமானை. எனவே படியானது தீர்த்தருள், என்னை தொட்டு அழைக்கின்றதல்லவா, அந்த படியே எனக்கு செய் என்று சொல்லி சுழி ஆறலைக்கும் சடையாய் கங்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமானை என்று சொன்னால், கங்கை தீர்த்தம்னால் பாவங்களை தீர்ப்பது. எனவே பெருமானை நோக்கி அப்படி பாடுறார். கங்கை நீக்குகின்றன அல்லவா, நீ கங்கை தண்ணீரினாலே பாவங்களை நீக்குகின்றன அல்லவா, எனவே எனக்கு அந்த பாவத்தை நீக்குவாய் என்று படியானது தீர்த்தருள் என்று பணிந்து வீழ்ந்தான் சோமசுந்தர கடவுள். எண்ணும்படி 1008 இல்லையா, 1008 என்று எண்ணினார். எண்ணும்படி அம்முறையால் வளைந்து ஏத்த 1008 முறை நாள்தோறும் வந்து வலம் வந்து துதிக்கின்றான். இறைவன் விண்ணின்று இயம்புவான். அசரீரியாக வரகுண பாண்டியனுக்கு சொல்கிறான். என்ன சொல்றான்? அரசே, பரிமேத வேள்வி நண்ணும் பயன். உனக்கு அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன பயனோ அந்த பயனை ஒரு அடி பயிர்த்து வைத்தாலே பொருந்தும்படி இந்த வளத்தினாலே மகிழ்ந்தோம். என்ன சொல்றார் பரஞ்சோதியார்? அஸ்வமேத யாகம் செய்து பெருமானுடைய அவளை அடைய முடியாது. உனக்கு புண்ணியம் வரலாம், இந்திர பதவி கிடைக்கலாம், அல்லது வாழ்க்கையில பெரிய அரச பதவி கிடைக்கலாம். ஆனால் இறைவனுடைய திருவடி எதுன்னு சொன்னால், ஒரே ஒரு அடி கோயில்ல சிவாலயத்தினுடைய திருக்கோயிலை ஒரு அடி வலம் வந்தால் அது அஸ்வமேதம் யாகம் செய்தது போல. ஓரடி வைப்பினில் கண்ண ஓரடி பயிர்த்து வைத்தால் பொருந்தும்படி எம்மை பெண்ணும் வளர்த்தால் மகிழ்ந்தோம். ஒரு அடி வைத்தாலே போதும், அதுவே பரிமேத யாகம் செய்தது போல. அதனால் நீ 1008 முறை ஒரு நாள் சுத்தின, 10 நாட்கள் சுத்தின அல்லவா, நான் மகிழ்ந்தேன் என்று. வலம் செய்தால் ஒரு அடி எடுத்து வைத்தாலே அது அஸ்வமேத பயனை அளிக்கும் என்று பெருமானை வலம் பெறுகின்ற பெருமையை சொன்னார் என்று பார்க்கும். அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றார், பொன்னோடு முத்தம் கொடிக்கும் துறை பொன்னி நாடன், நின்னோடு அமராற்றல் நினைந்தெழும் நீயும் நேருவாய். அன்னோன் உனக்கு புறகிட்டு அகன்று ஓடும்போது நீயும் பின்னோடி எட்டி பிடிப்பாரில் துரத்தும் எல்லை. எப்பொழுது அந்த பிரம்மகத்தை நீங்கிறது ஒன்று சொல்றார். பொன்னும் முத்தும் கொடிக்கின்ற பொன்னி நாடன் இருக்கிறான், காவிரி நாடன், சோழ நாட்டு. அந்த சோழன் உன்னோடு சண்டை போட விரும்புவான், உன்னோடு சண்டை போட வருவான். சோழ நாட்டிலிருந்து உன்னை எதிர்ப்பதற்காக வருவான். வந்தால் நீயும் அந்த போர் செய், நீயும் நேர்வாய், அந்த போருக்கு நீயும் எதிர்ப்பாய், எதிர்த்து சண்டை போடுவாய். ஆனால் போர்க்களத்தில் அவன் தோற்று போவான், தோற்று புறங்காட்டி ஓடுவான், நீயும் பின்னாலே ஓடு. அவனை பின்னாலே ஓடி எட்டி பிடிப்பதை போல அவனை துரத்துகின்ற பொழுது சோழ மன்னனை துரத்தி கொண்டே நீ சென்றால் எங்க போவாய்? எம்மை யாம் அரிச்சித்திருக்கும் தலம். திருவிடைமருதூர்ல பெருமான் தன்னை எப்படி பூசிக்க வேண்டும் என்று அவனே பூசித்து காட்டினான். அது திருவிடைமருதூருடைய சிறப்பு. அதை சொல்றார், எம்மை யாம் அரிச்சித்திருக்கும் தலத்து எய்துவாய். நான் பூசித்து காட்டிய அந்த திருத்தலம் திருவிடைமருதூரை நீ அடைவாய். அமையாத வன்கண் படி ஆற்றதும் என்ன? அங்கே திருவிடைமருதூருக்கு நீ சென்றால் அந்த எல்லைக்கு அந்த பிரம்மகத்தி வராது. அந்த பழியை துடிப்போம், அதை நீக்குவோம். உரகன் உச்சி சுமை 6 தோளான், அனந்தன் மொழிகளை பொறையாற்றுகின்றதாக இருக்க வரவண வேண்டும். அதாவது பூமியை தாங்குகின்றன ஆதிசேஷன். அதுபோல உலகத்தை தாங்குறான் இல்லையா, நாட்டை தாங்குறான் இல்லையா பாண்டியன் அல்லது அரசன். ஆனால் உரகன் உச்சி சுமை 6 தோளான் என்றார்.
ஆதிசேஷன் எப்படி பூமியை தாங்குகிறானோ அதுபோல் பாண்டியவன் தன்னுடைய நாட்டை தாங்குகிறானே, அப்படிப்பட்ட அந்த வேந்தன் சேல்கண் உமையாள் மணாளன் அருள் வாழ்த்தி அங்கையர்கண்ணுடைய மணாளனாகிய சோமசுந்தரக்கனுடைய திருவுருளை வாழ்த்தினான். பெருமானே, இப்படி அசரீரியாக ஒன்று சொல்றீங்கல்லவா என்னுடைய பிரமகத்தி போவதற்கு என்று திருவுருளை வாழ்த்தினான், தொழுதான், தன் இருப்பிடம் சென்றான், தன் இருக்கை புக்கான் என்று எமையாம் அருச்சித்து இருக்கும் தலம் எய்துவாயால் அமையாத வன்கண் படி ஆற்றுதும் என்ன சேல்கண் உமையாள் மணாளன் அருள் வாழ்த்தி உரகன் உச்சி சுமையாறு தோளான் தொழுதான் தன் இருக்கை புக்கான் என்று அசரீரி கேட்ட பின்னால் மனம் கொஞ்சம் தெளிவடைகின்றான். தெளிவடைந்து இப்பொழுது திருவிடைமருதூருக்கு சென்றால் அந்த பழி நீங்கும் அல்லவா, அப்ப சோழ மன்னனை எதிர்த்து வருவான், அவனை எதிர்த்து சண்டை போட்டு அவனை துரத்தி கொண்டு போற பொழுது திருவிடைமருதூர் எல்லைக்கு சென்றால் பிரம்மகத்தி அங்கே வராதல்லவா என்று நினைத்து பெருவாளை வணங்கி செல்கிறான் என்பதோடு இன்றைக்கு நாம் நிறைவு செய்யலாம். 16 பாட்டு நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த 16 பாட்டுக்கு அப்புறம் நமக்கு ஏறக்குறைய ஒரு 60 பாட்டு நமக்கு இருக்கிறது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் சிந்திக்கலாம். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்பதே 16 பாடல் நாம் படித்திருக்கிறோம். அடுத்த பகுதி நாம் இன்னைக்கு திங்கள், புதன், வியாழன் அல்ல புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாம் மீண்டும் சந்திக்கலாம். சந்தித்து இந்த படலத்தை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நான் இந்த அளவோடு நான் நிறைவு செய்கின்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் வாழ்த்து சொல்லலாம். சொல்லுங்கம்மா. எதுவும் சந்தேகம் இருக்காங்கப்பா யாருக்கும்? சரிங்கய்யா, நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயா தெளிவா சொல்றீங்கய்யா, புரிஞ்சுதுங்கய்யா. ஓ சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ஐயா, அடியனுக்கு ஒரு இது குறித்தல்ல, அடியன் இந்த ஒரு இப்போ நீங்க ரீசெண்டான உங்களோட வீடியோ திருக்குறுப்பு தொண்ட நாயனாருடைய வரலாறு சொல்லியிருந்தீங்க 3 பகுதியா. கொண்டத்தூர்ல பேசுனீங்கய்யா. அதுல இந்த 16 தலங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கய்யா. அதுல இந்த அருணை அப்படின்னு சொல்லிருந்தீங்க, அது எந்த ஊருங்கய்யா? திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை. ஓகே. இந்த கலருங்கிறது எந்த ஊருங்கய்யா? திருக்கலர் ஒரு ஊர் இருக்கு, திருக்கலர். எங்க ஐயா? பாடல்பெற்ற ஸ்தலம், சோழநாடு தான், பாடல்பெற்ற ஸ்தலம் தான். நான் கூட தரிசனம் பண்ணல இன்னும். சரிங்க. சரி சரி. அதுல இந்த ஊரு எதுன்னு தெரியல, நீங்க சொல்லி. கூடல்ங்கிறது திரு ஆலவாய் தானங்க? திரு ஆலவாய், ஆமா. சரிங்க சரி. அந்த முல்லைவனம்னா முல்லைவனம், வட திருமுல்லைவாயில், தென் திருவுள்ள ரெண்டும் தான். அதுதான், அது ரெண்டும் சேர்ந்தா 16 தலம் வந்திருக்கு. அதனாலதான் அது அப்ப இதுல திரு காலஸ்தி இதுல வருமாயா? இதுல காலஸ்தி வருமே, காலத்தி வருதே, வருமே. வருது. சரி சரி சரி. சரிங்க. ஆமா, எழுதியிருக்கேன். சரிங்க. சரி சரி சரி. சரிங்க. அதுதான், இது எழுதி கேட்கணும்னு கேட்டு வச்சிருந்தீங்க. எழுதி வச்சிருங்க. திருச்சிட்டம்பலம். எவ்வளவுமா? சொல்லுங்கய்யா. கொஞ்சம் இருங்க. அதாவது இந்த பக்கத்துல நானும் தரிசனம் பண்ணதில்ல. அது எந்த பக்கம் வருங்க? சோழ நாடுனா? சோழ நாடு தான் அது. நான் பார்த்துடுறேன். கூட ரொம்ப பழசா இருக்குது.
597 போட்டுருக்காங்க. கொஞ்சம் இருங்க. 597 திருக்களர். சோழ நாட்டினுடைய தென்கரை தலம் சொல்லி திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலைங்களாங்க. சரிங்க சரிங்க. திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் சென்று இத்தலத்தை அடையலாம். மன்னார்குடியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்றாங்க. இது பாடல் பெற்ற தலம். பாடல் பெற்ற தலம். சம்பந்தர் பாடி இருக்கிறார். அது அவங்க என்ன பண்றாங்க, களரி என்பதுதான் கலர்னு மாறிக்கலான்றாங்க. களரின்னா கூட்டம் சொல்றாங்க, சபை அரங்கம்ன்றாங்க. சரிங்க. அது துர்வாசருக்கு சிவபெருமான பிரம்மதாண்டவ தரிசனம் தந்தமையால் இது களரி என்ற பெயர் பெற்றது. பெருமான் பிரம்மதாண்டவத்தை காட்டினானாங்க, எனவே களரி. இந்த தலப்பெயர் பின்னாலே களரி என்று மாறிற்று. துர்வாசருக்கு நடராஜர் நடன காட்சி தந்த வடிவமும் அதன் எதிரே துர்வாசருடைய வடிவம் கைகூப்பி நிலையில் உள்ளதுன்றான். சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். நீருளார் கயல் வாவி சூழ்புடில் நீண்ட மாவயல் ஈண்டும் மாமதில் தேரினார் வருகில் விழா மல்கு திருக்களர் ஊருளார் இடி பிச்சை பேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடை மதி ஆற நின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே என்று ரொம்ப அழகா பாடுறார். அடைந்தார்க்கு அருளுகின்ற பெருமான் திருக்களர்ல என்று அப்ப சென்று அடையணும் ஐயா. அப்ப நம்ம அடையாதிருந்த ஆதரவு என்றாரு. அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. அப்ப கலர் உகாயின்னு ஒரு மரம் இருக்குது இல்லைங்க ஐயா? கலர் உகாய். அது விருட்சத்தை, ஆமாங்க ஐயா, அது விருட்சத்தோட பேரே அப்படிங்களாங்க ஐயா, கலர் உகாய். உகாயின்னு தான் சொல்லுவாங்க, உகாய் மரம் சொல்லுவாங்க. அதை கலர் உகாயின்னு சொல்ற வழக்கம் உள்ளது. சரிங்கய்யா சரிங்க. அப்ப அது ஒரே ஒரு மரம் தான் இருக்குதுங்களாங்க ஐயா அந்த உலகத்திலேயே? அந்த உகாயின்னு ஒரு மரம், உகாய் மரம் உள்ளதுதான். திருவாமூர்ல தானுங்க ஐயா சிவசா? சொல்லுங்க. திருவாமூர்ல தானே இருக்குதுங்க அது? திருவாமூர். ஆமா, உகாய் இருக்கு. நாவுக்கரசு பெருமாள் பிறந்தேன். ஆமா இருக்குங்க. சரி சரிங்க சரி. அம்மா ஷாமலம்மா நிறைவு பாடிடுறீங்களாம்மா? சரிங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். கண்ணன் வணக்கம்.